7, 16, 25 இவங்களுக்கு என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், எல்லாத்தையும் வணங்கட்டும். ஆனால் இவங்க இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து சப்த கன்னியம்மனை தான் வணங்கணும் இவங்க. அதாவது வந்துட்டு 7, 16, 25 அவங்க குலதெய்வம் இருக்கும், கும்பிடட்டும். இஷ்ட தெய்வம் சில பேருக்கு அதையும் இருக்கும், அதுவும் இருக்கட்டும். அதை தவிர்த்துட்டு சப்த கன்னியம்மன் எங்கே இருக்கோ அவங்க அடிஷ்னலாக அதையும் சேர்த்து பண்ணும்போது இவங்களுக்கு டைரெக்டாக சில விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா 7ன்ற நம்பரில் இருக்கிறதுனால சப்த கன்னிகளை பிடிச்சிக்கணும்னு இல்லை, சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்த கன்னியம்ன்றவங்க இவங்க யார்? ஆமாம், 7ன்றது அதோட கனெக்ட் கூட ஆகலாம். ஆமாம், ஒரு விஷயங்கள் சிலோட கனெக்டிவிட்டி இருக்குதுனாக்கா அதோட அந்த 7 சப்த கன்னியம்மன் அப்படின்னு கனெக்ட் ஆகணும். ஆனால் சப்த கன்னியம்ங்கிறது சப்தங்கிறது 7 தானே. அது வந்து பல தலைமுறையாக காப்பாற்றக்கூடிய ஒரு சொத்து உள்ளது. இல்லை, அப்படி 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 இல்லைங்க, எங்கள் ஃபேமிலி ஏதுங்க, எங்கள் எதுக்கு யாருமே அப்படி கிடையாது, பூர்வீக சொத்தாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யாரோ உங்களை வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க சொத்தை எழுதி வச்சுருவாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எப்போனாலும் உண்டு.